ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் நான் மறுபடியும் மீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு சிம்டம் படிக்கிறோம் அப்படின்னா அது இருக்கிற ட்ரையரையோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸையோ ஈஸியாக ஒரு நிமோனிக் வச்சு ஞாபகம் வச்சுப்போமா? கரெக்டான எக்ஸாமில் போய் உட்காந்த உடனே நமக்கு அந்த நிமோனிக் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், படித்தது மறந்துடும். இது எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு டிசீஸ் பற்றி புக்கில் படிக்கிறோன்னு வைங்களேன். நம்ம என்ன தான் புக்கில் திருப்பி படித்தாலும் ஒன்ஸ் அப்பான டைம் நமக்கு ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆயிரும். பட் ஆனால் இதே நம்ம அந்த டிசீஸால் சஃபரான பேஷண்ட்டை ஒன்ஸ் கிளினிக்கல் போஸ்டிங்ஸில் பார்த்தா போதும், நமக்கு அது லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். ஏன் இந்த அப்ரோச்சை சிண்ட்ரோம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். அப்ளையும் பண்ண ரிசல்ட் வேறு லெவல். அது என்னங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த சிண்ட்ரோம் பஞ்ச் பார்ட் 1, தி ஆண்டன் சிண்ட்ரோம். ஒரு ரியல் லைஃப் கிளினிக்கல் சினாரியோ என்னென்னா, ஒரு 55 வயது மதிக்கத்தக்க நபரை அவங்க ஒய்ஃப் வீல் சேரில் உட்கார வச்சுட்டு வேகமாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்குள்ளே வராங்க. என்னென்னு பார்த்தா அவருக்கு சிவியர் செஸ்ட் பெயின் இருக்குது, அலாங் வித் ப்ரொஃப்யூஸ் வெட்டிங். டாக்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இசிஜி எடுத்து பார்க்குறாங்க. எஸ்டி டிப்ரெஷன், என்ஸ்டிஎம்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் எஸ்டி எலிவேட்டட் எம்ஐன்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க. உடனடியாக ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னா பிசிஐ அலாங் வித் ஆன்டிபிளேட்லெட் தெரப்பி. பிசிஐ அப்படின்னு என்னென்னா பெர்குட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். அதாவது ஆஞ்சியோபிளாஸ்டி அலாங் வித் ஸ்டென்ட் வைக்கிறது தான் பண்ணுறாங்க. பேஷண்ட்டையும் சேவ் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு சடனாக ஒரு சிவியர் ஹெட்டேக் இருக்குது. அலாங் வித் ஆல்டர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸோட ப்ரெசென்ட் ஆகிறாங்க. உடனே அவங்களை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஹெச்சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. அங்கே அவருக்கு ஐசிஹெச் இருக்குது, இன்ட்ராக்ரனல் ஹெமரேஜ் இருக்குங்கிறது தெரிய வருது. எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பைலேட்ரல் ஆக்சிபிட்டோ பெரைட்டல் லோபார் ஹெமரேஜ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் வித் கன்சர்வேட்டிவ் அப்ரோச் தான். ஃப்ரோசன் பிளாஸ்மா, டெக்ஸாமெத்தசோன் அண்ட் மேண்டல் கொடுக்குறாங்க. மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டுவெல் ஆன்டிபிளேட்லெட் தெரப்பியோட மோஸ்ட் காமன் சைட் எஃபெக்ட் ஐசிஹெச் தான். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ அங்கே இருக்கக்கூடிய கார்டியாலஜிஸ்ட் கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆன்டிபிளேட்லெட் தெரப்பியை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆஃப்டர் அ வீக் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுது. கான்சியஸ்னஸும் பழைய நாளுக்கு திரும்ப வருது. ஓகேவா, மறுபடியும் எல்லாம் நார்மல் ஆகுது. எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. என்னென்னா சடனாக அவங்க ஒய்ஃப் ஒரு அப்நார்மல் சேஞ்சை நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னென்னா நடக்கும்போது போய் செவுத்தில் முட்டிக்கிறாங்க. சேரில் உட்கார சொன்னால் தடுமாறுறாரு. ப்ளஸ் காஃபி டம்ளர் டேபிளில் இருக்குது, எடுத்து குடிங்க அப்படின்னு சொன்னால் டேபிளை தடவிட்டு இருக்காரு. சம்வாட் விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வராங்க. செக் பண்ணி பார்த்தா பியூப்புலர் லைட் ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. ஃபண்டோஸ்கோபி இமேஜும் நார்மலாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கார்டிக்கல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு டாக்டர் டயக்னோஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃப்க்கு ஒன்றுமே புரியல. என்னென்னா அந்த பேஷண்ட் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு கண் நல்லா தான் தெரியுது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, கார்டிக்கல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த டாக்டர் பேஷண்ட்டை கேட்குறாரு, ஓகேவா என் ஃபேஸை உங்களால் பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டால், ஓ நல்லா தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ என் ஹேரில் இருக்கக்கூடிய கலர் என்ன, கிரேவா பிளாக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதை எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, அதை விட்டுருங்க. என் ஃபேஸ் தெரியுதில்ல? தெரியுது. அப்போ என் ஃபேஸில் நான் கண்ணாடி போட்டிருக்கேனா இல்லையா அப்படின்னு கேட்டால், கண்ணாடி போடலையே நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் டாக்டர்ஸ் அந்த கண்ணாடி கழட்டி கையில் வச்சுட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு தெரியுதா அப்படின்னு கேட்டால் அப்படியே முழிச்சிட்டே இருக்காரு. கையில் கொடுத்து இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டால் தெரியுது, இது கண்ணாடி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த பேஷண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். How are you? Super. You feel super? Mm-hmm. Is anything bothering you? No. How is your vision? My vision it's okay. It's okay? Mm-hmm. You seeing? Yes. Okay. May I ask you some other questions about your vision? Mm-hmm. Can you see my face? Your face? Yeah. Yes. Good. It is showing that you're still. What color is my hair? And it's probably Your causing hair. a lot of. So what we'll do is we'll keep the Ativan and we'll keep the Promethazine, and we'll see if that works for you. What about the social you've done? Can you tell? I would definitely, there's not going to be anything to eat after midnight tonight, but I don't think if you want to sip on some water. Is my hair brown or black or gray? Not to aggravate your stomach as much as possible. That makes sense.
For me, Yeah. for me it's okay. Blood in and of itself in I don't know how can I say. You don't know how to tell? But let me ask you, do you see my face? Yes. Am I wearing eyeglasses? Okay, good. Am I wearing glasses? I'll come back and check on you and hopefully that'll help you. I don't see any glasses. You don't see any glasses? Yeah. Are you sure? What am I holding now? Do you see it? Take this from me and tell me what it is. What is it? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பேஷண்ட்டுக்கு இருந்த 2 முக்கியமான கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து டெனில் ஆஃப் லாஸ் ஆஃப் விஷன், அதாவது கண்ணு தெரியல அப்படிங்கிறது அவங்களே ஒத்துக்க முடியல. ஓகேவா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது விஷுவல் அனஸ்தோக்னோசியா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து கன்ஃபாபுலேஷன். கன்ஃபாபுலேஷன் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா a verbal statement or action that do not accurately reflect the facts or evidence. அதாவது அவங்க சொல்ல வர்றது நம்மளால் ஏற்றுக்க முடியாததாக இருக்கும். ஓகேவா, அதான் வந்து என்னென்னா கன்ஃபாபுலேஷன் சொல்லுவோம். இந்த 2 மெயின் கம்ப்ளைண்ட் இந்த பேஷண்ட்டுக்கு இருக்குது. இன்னொரு கேஸ் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து என்னென்னா ஒரு வெப் சீரிஸ்லேருந்து எடுத்தது, ஹவுஸ் எம்டி. மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் வந்து ரொம்ப சீரியஸாக சூப்பராக இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஓகேவா, சீசன் நம்பர் 2 எபிசோட் 2021 நினைக்கிறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகேவா, ஆண்டன் சிண்ட்ரோம். ஆண்டன் சிண்ட்ரோம் அப்படின்னு கேட்டால் உங்கள் மைண்டில் வரக்கூடியது 2 விஷயம் தான். ஒன்று வந்து விஷுவல் அனஸ்தோக்னோசியா, அப்புறம் கன்ஃபாபுலேஷன்ஸ். இந்த ஆண்டன் சிண்ட்ரோம்க்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா ஆண்டன் பெபின்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஹூ இஸ் ஆண்டன்? ஆண்டன்கிற வந்து ஒரு நியூரோ சைக்காட்ரிஸ்ட், ஆஸ்ட்ரிய நேட்டை சேர்ந்தவர். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா, ஹூ இஸ் பபின்ஸ்கி? பபின்ஸ்கிங்கிற வந்து என்னென்னா ஃபஸ்ட் அவர் ஜோசப் ஃப்ரான்கோயிஸ் பெபின்ஸ்கி அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த அனஸ்தோக்னோசியா அப்படிங்கிற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அனஸ்தோக்னோசியா அப்படின்னா என்னென்னா அன்அவேர்னஸ் ஆஃப் சிவியர்லி பாடிலி இம்பேர்மெண்ட் ஆர் டிசபிலிட்டி. அவங்களுக்கு இந்த டிசபிலிட்டி இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியல, இதுதான் அனஸ்தோக்னோசியா. இந்த ஆண்டன் சிண்ட்ரோம் எதனால் வருது அப்படின்னா, பேசிக்காக சொல்லணும்னா அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிளட் சப்ளை டு தி ஆக்சிபிட்டல் லோப். ஓகேவா, ஆக்சிபிட்டல் லோபில் இஸ்கிமியா நெக்ரோசிஸ் நடக்குது அப்படின்னா தான் வருது. மெயினாக ஃபாலோட் பை என்னென்னா ஸ்ட்ரோக் தான் மோஸ்ட் காமனாக. எதனாலனா பிளட் சப்ளை டு தி ஆக்சிபிட்டல் லோபில் இருக்க ஏரியா வந்து ஹெமரேஜிக் நடந்து பிளட் சப்ளை கம்மியாகுது, அதனால இஸ்கிமியா நெக்ரோசிஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எப்பப்பெல்லாம் வரலாம் அப்படின்னா, எதர் இன் கேஸ் ஆஃப் எம்எஸ் எக்ஸாசிபரேஷன், ஹைப்பர் டென்ஷன், ப்ரெக்னென்சி, ஓகேவா, அண்ட் ஆக்சிடென்ட், இது எல்லா இதுலேயுமே வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் மோஸ்ட் காமனாக நமக்கு இது வரைக்கும் டாக்குமெண்ட் ஆனது வந்து ஃபாலோட் பை ஸ்ட்ரோக். இதோட பேத்தாலஜி என்னன்னு பார்த்தோம்னா இன்னும் கிளியராக யாரும் டிஃபைன் பண்ணல. பட் தியரிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து டிஸ்கனெக்ஷன் ஃபினாமினன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பிரெயினில் வந்து கேஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, கான்சியஸ் அவேர்னஸ் சிஸ்டம். அது பேரட்டல் லோபில் இருக்குது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, எல்லா சென்சஸையும் வந்து மானிட்டர் பண்ணுறதா இதோட ஒர்க். ஓகேவா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, டேமேஜ் டு தி அசோசியேஷன் பாத்வே பிட்வீன் தி இந்த கேஸ் சிஸ்டம் அண்ட் த விஷுவல் கார்டெக்ஸ். ஓகேவா, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாத்வே டேமேஜ் ஆனதுனால நமக்கு லேக் ஆஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வந்து மெயினாக கன்ஃபாபுலேஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, விஷுவல் கார்டெக்ஸ் டேமேஜ் ஆனதுனால ஓகேவா நமக்கு ஃபங்க்ஷனிங் ஏரியாஸ் இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து கட் ஆகுது. அதாவது எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஏரியா கட் ஆனதுனால நமக்கு இன்புட் கிடையாது. ஓகேவா, இன்புட் ஒன்று வரவே இல்லை. இன்புட் இல்லாதனால என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஏரியா வந்து கன்ஃபாபுலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து நாம் வந்து ஒன்று இல்லாத ஒன்றை பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா, அப்படின்னு தியரியை வந்து சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், அட் லாஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆண்டன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னா மொத்தம் 2 தான் ஞாபகம் வரணும். ஒன்று வந்து விஷுவல் அனஸ்தோக்னோசியா, அப்புறம் வந்து கன்ஃபாபுலேஷன்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான சிண்ட்ரோமோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.